நம்ம லைஃப்பில் நம்மளுக்கே தெரியாமல் இந்த 5 தப்பை நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு சிலர் வந்து இதை தப்பெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க. இனிமேல் தான் பண்ண போகிறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 5 தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது என்னென்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தப்பு என்ன தெரியுங்களா? நம்ம வந்து எல்லா வேலைகளும் நம்மளே இழுத்து போட்டுட்டு செய்கிறோம். நல்ல பேர் வாங்கணும், நம்ம நல்ல மருமகளாக பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நீங்களே வீட்டில் இருக்க மொத்த வேலையும் யாருக்குமே கொடுக்காம நீங்களே எல்லா வேலையும் செய்வீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் சிறந்த மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டை தூக்கி கையில் கொடுத்தாலும் வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க நீ வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் வந்து அத்தனை வேலையை செஞ்சு வச்சுருந்தோம்னாலும் வந்து யாருக்கும் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இதே நீங்கள் வந்து ஒரு குண்டூசி கீழே போட்டு அதை எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துருந்தீங்கன்னா கூட இந்த குண்டூசி எத்தனை நாளாக இங்கே கீழே கிடக்குது, இதை எடுத்து வச்சாலா அப்படிங்கிற பேச்சு தான் வரும். ஸோ அதனால் இவங்ககிட்ட யார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கவே முடியாது. இந்த தப்பு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறீங்க, எல்லாத்தையும் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மாற்றிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட. இந்த தப்பு எத்தனை பேர் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த 2வது தப்பு என்ன தெரியுங்களா? நம்மளை வந்து ஃபஸ்ட் டைம் மட்டம் தட்டி பேசும்போதே நம்ம வந்து இல்லை இப்படியெல்லாம் என்னை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். அதை சொல்லாமல் சரி ஒரு டைம் தானே, இல்லை நம்ம ஹஸ்பண்ட் தானே, நம்ம குழந்தைங்க தானே, நம்ம ரிலேட்டிவ்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் ஒவ்வொரு தடவையும் மட்டம் தட்டி பேசுவாங்க. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது தெரியாதுன்னு சொல்லி மட்டம் தட்டி பேசும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. எனக்கு தெரியாதுங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் கேளுங்க. அப்படி கேட்டு உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். மட்டம் தட்டி பேசும்போது ஒரு தடவை நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆயுசுக்கும் நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எது சொன்னாலும் எது கேட்டாலும் உனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை ஒரு நாளும் மாற்றவே முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னா முதல் தடவை அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. என்ன மட்டம் தட்டி பேசுகிற வேலை உன்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டிலங்க அவள் கிடக்குற நீ வந்து இதை செய், அம்மா வந்து பேசுவாங்க, சாக்லேட் வாங்கிக்கோ, சாக்லேட் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க சொன்னால் அவள் கிடக்குறா, அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு விட்டு கொடுத்துறாதீங்க. அம்மா கிடக்குறான்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா என்ன கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுங்கள், சண்டை போடுங்க. உங்கள் லைஃப்காக நீங்கள் தான் சண்டை போடணும். இப்போ வந்து அம்மா கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? குட்டீஸுங்க அவங்க எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, அப்பா பேசிப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோட ஜால்ரா தூக்கிட்டு வந்து உங்கள் குட்டீஸுங்க உங்களை மதிக்கவே மதிக்காது. முடிஞ்ச வரைக்கும் இந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. அவள் கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா உடனே கேளுங்க, என்ன கிடக்குறா எனக்கு தெரியாதா, நாள் ஃபுல்லாக நான் தான் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேளுங்க, ஆர்கியூ பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைங்களுக்காகவும் நீங்கள் தான் ஆர்கியூ பண்ணணும், நீங்கள் தான் பேசணும். அதனால் தயவு செஞ்சு இதை வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. எல்லா வேலையுமே நீங்கள் மட்டுமே செய்யணும், நீங்கள் மட்டுமே எல்லாத்தையுமே இழுத்து போட்டுட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறத தயவு செஞ்சு மாற்றிக்கிங்க. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது, அது நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பண்ணுறது. இது எப்படி தெரியுங்களா? நம்ம வந்து வீட்டில் வந்து திடீர்னு புதுசாக மாமியார் என்ன பண்ணுவாங்க, கொடுக்கவே மாட்டாங்க நம்மளுக்கு கிச்சனை. திடீர்னு கிச்சன் கொடுக்கும்போது அவங்களுக்கு திரும்ப கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு நம்மளே செய்வோம். அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க, சரிங்களா? எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வேலையை பிரித்து கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் எல்லாரும் செய்யக்கூடிய வேலைங்க தான். அதனால் தாராளமாக எல்லாத்துக்கூடையுமே வேலையை ஷேர் பண்ணி செய்யுங்க. உங்கள் மாமியாரே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட வெங்காயம் அரைஞ்சி கொடுங்க, தக்காளி அரைஞ்சி கொடுங்க, காய் அரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் கேளுங்க. இப்போ என்ன ஆயிருப்போது, ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு நீங்களே கஷ்டப்படணும்னு ஏதாவது இருக்கா என்ன? தயவு செஞ்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் அதாவது மாமியார் மட்டும் இல்லை ஹஸ்பண்டையுமே வேலை வாங்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சரி ஓகே நம்மளே எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வீங்க. இன்னொரு கொஞ்ச நாள் போயிடுச்சு, ஒரு 2-3 வருஷம் நீங்கள் அதே வேலையை தொடர்ந்து செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே அழுத்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும் போது என்னடா அது நம்மளே எல்லாத்தையும் செய்யணுமா இருக்குது, அவர்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ வருஷமாக கேட்கல இப்போ மட்டும் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி அது வரும். அதுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து இது எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னு வச்சுங்க, தாராளமாக
இப்போ இருந்தே அவங்க பழகிட்டாங்கன்னா ஆமாம் எப்போவுமே அவன் நம்மக்கிட்ட கேட்குறது தான் அப்படிங்கிற மாதிரி அது போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லாத்தோட ஹெல்ப்போடனா வேலை செய்யுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா வேலையும் நம்மளே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன வேலைக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் அவங்ககிட்ட கேட்கலாம், தப்பே கிடையாது. தேங்காய் உடச்சி கொடுக்குறது, தேங்காய் துருவி கொடுக்குறது, ஏதாவது காய் வாங்கிட்டு வந்தீங்க, கீரை வாங்கிட்டு வந்தீங்க, எல்லோரும் சேர்ந்து கிள்ளலாம், எல்லோரும் சேர்ந்து அரிஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ண சொல்லி கேட்குறது தப்பே கிடையாது. ஸோ இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, நீங்களே எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சி. தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணுவேன், நான் இப்படியெல்லாம் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா சூப்பராக வண்டி ஓட்டுருவீங்களா இருப்பீங்க. சரிங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் தான் எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போகணும், ஹஸ்பண்ட் கூடயே தான் நான் எங்கேயா இருந்தாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை ரொம்ப பாதிக்கும். முடிஞ்ச வரைக்கும் எதுக்கெல்லாம் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகணுமோ அதுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போங்க. எதுக்கெல்லாம் தனியாக போக முடியுமோ அதுக்கெல்லாம் தனியாக போகிறது தப்பே கிடையாது. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகணுன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹஸ்பண்ட் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அதை மட்டும் இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இப்படி பண்ணினீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் வண்டி ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கூட உங்களால் வண்டி ஓட்டவே முடியாது. இது சொந்த அனுபவத்தில் சொல்கிறியாமான்னு கேட்டிங்கன்னா உண்மை அதுதான். நான் எல்லா விஷயத்துலையும் ஹஸ்பண்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ வருஷம் ஆச்சு, எனக்கு கல்யாணமாக 8 வருஷம் கழிச்சு இப்போ தான் திரும்ப நான் வண்டி எடுத்திருக்கேன். இது சொந்த அனுபவம் தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச 5 விஷயங்கள் இது தான். உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒரு தப்பு நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எந்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. இது இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விலாகோட நான் சேர்த்து உங்களோட நான் இந்த 5 விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் இந்த 5 விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் மேக்ஸிமம் க்ளீனிங் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோ தான் நான் அதிகமாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி மார்னிங் குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹவுஸ் கிளீனிங், அது கிச்சன் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதே போல் குட்டீஸுங்களுக்கு லன்ச் எல்லாமே பேக் பண்ணி முடித்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த விலாகில் நான் செஞ்சுட்டு இருந்த வேலைகளில் ஒன்று. இன்றைக்கி குட்டீஸுங்க லஞ்சுக்கு பாலக்கீரை போட்டு சாப்பாடு தான் அவங்களுக்கு கிளறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சுண்டல், கருப்பு சுண்டல் வேக வச்சு தாளித்து கொடுத்துட்டேன். இதுதான் ஸ்நாக்ஸு அண்ட் லன்ச். உங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Keep supporting me. Bye.